எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு பல்லுறுப்புக்கோவை. அந்த பல்லுறுப்புக்கோவையை பயன்படுத்தி அதிலிருந்து வர்க்கமூலம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். என்ன கணக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 64 எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 16 எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 17 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 என்பதோட வர்க்கமூலத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். நீங்கள் பின்னாடியிலேருந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். முதல்ல இது இது இது. ஸோ இதோட பாதி 64, அதோட பாதினா 8 8 64. எக்ஸின் அடுக்கு 4 அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. 8 8 64, எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கும்போது அடுக்குகளை கூட்டிக்கிறோம். இப்போ எக்ஸின் அடுக்கு 4 கழிங்க, கேன்சல் ஆகிடுமா? அடுத்த இறக்கும்போது இந்த ரெண்டு உறுப்புகளை சேர்த்து இறக்கணும். தான் முதலே சொன்னேன், 2 2 பிரிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு. மைனஸ் 16 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 17 எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னா, மேலே என்ன ஈவு கிடச்சிருக்கோ அந்த ஈவை அப்படியே 2ஆல் பெருக்கி இங்கே எழுதிக்கோங்க. இதை 2ஆல் பெருக்கி எழுதுங்க. இப்போ என்ன கிடைக்கிது நமக்கு? 8 2 16 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு? 16 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பரையும் செக் பண்ணுங்கள். என்ன இருக்குது என்ன இல்லைன்றதை பார்க்கலாம். இங்கே ப்ளஸ் 16 இருக்குது, இங்கே மைனஸ் 16 இருக்குது. அப்போ மைனஸ் தேவைப்படுது. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது. அப்போ இன்னொரு எக்ஸு தேவைப்படுது. நீங்கள் என்ன புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்றத அதை எடுத்துக்கொண்டு போய் இந்த ஈவில் எழுதுங்க. இப்போது இந்த மைனஸ் எக்ஸால் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறத மொத்த மதிப்பை பெருக்கி இங்கே போடணும். அவ்வளோதான். இப்போ மைனஸ் எக்ஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பெருக்கணும் அப்படின்னா மைனஸ் 16 எக்ஸ் கியூப். அடுத்தது பாருங்கள், மைனஸ் எக்ஸ் இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். சுக்குரிய மாற்றுங்க. ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருந்தால் ப்ளஸ். இது கேன்சல் ஆகிடும். மீதி பாருங்கள், 17 ப்ளஸ் 17 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ கழிங்க. 17 1 கழிச்சிட்டா 16 எக்ஸ் ஸ்கொயர். இங்கே என்ன உறுப்பு இருக்குதுன்னு பாருங்கள். மீதி மைனஸ் 2x ப்ளஸ் 1 அப்படியே இறக்கிடுங்க. திருப்பி ஒரு முறை மேலே என்ன ஈவு இருக்கோ அதை அப்படியே 2ஆல் பெருக்கி இங்கே எழுதிக்கோங்க. அப்போ 8 8 2 16 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 2 2 எக்ஸ். திருப்பி ஒரு முறை செக் பண்ணுங்கள். இங்கே என்ன இருக்குது இங்கே என்ன இருக்குது? இங்கேயும் 16 எக்ஸ் ஸ்கொயர், இங்கேயும் 16 எக்ஸ் ஸ்கொயர், இங்கேயும் மைனஸ் 2x, இங்கே மைனஸ் 2x. என்ன இல்லை? ப்ளஸ் 1. அப்போ அந்த ப்ளஸ் 1 இங்கேயும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். இந்த 1ஆல் இதை ஃபுல்லாக பெருக்கி இங்கே எழுதிடுங்க. 16 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. குறிய மாற்றுங்க. கேன்சல். ஆன்சர் 0. அப்போ இந்த 64 எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 16 எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 17 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 இந்த பல்லுறுப்புக்கோவையோட வர்க்க மூலம் நமக்கு மேலே கிடச்சிருக்கிற இந்த ஈவு அதை எடுத்து கீழே எழுதிடுங்க. ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 8 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்.